நம்ம எல்லாரும் நினச்ச மாதிரி இன்னைக்கு நம்ம சிவம் நம்ம தளபதி அண்ணா. இப்போ அவர் சிஎம் ஆயிட்டாருங்கிறத தாண்டி நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. ஓகேவா? ஏன்னா மக்கள்ங்கிறவங்க நம்ம விஜய் அண்ணா சிஎம் ஆகணுங்கிறதுக்காக ஓட் போட்டிருக்கோம். பட் மக்கள் எதுக்காக ஓட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றம், அவங்களுக்கு ஒரு சேஞ்ச், அவங்க கிடைக்காத ஒரு அடிப்படை தேவைகள் கிடைக்கணும். இது வரையிலும் கஷ்டப்பட்ட மாதிரி இனிமேல் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஓட் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம ஏமாற்றிடக்கூடாது. நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புகள் அவங்களுக்கு தொந்தரவாகவும் இருந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணாலுமே இப்போ ஒரு குட்டாக நம்ம ஏதாச்சும் பண்ணோமா அதுவும் விஜயனா தான் போய் சேரும். பட் நம்ம எதுவுமே பேடாக பண்ணோமா அதுவுமே நம்ம விஜயனா தான் போய் சேரும். பட் குட்டாக பண்ணுறது பெரிய அளவுக்கு ரீச் கிடைக்காது. அதே நம்ம பேடாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டோம்னா அது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே பேசிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நம்ம தயவு செஞ்சு ஒரு கிளாரிட்டியாக இருக்கணும். நம்மளால் நம்ம அண்ணாவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு மாற்றம் ஓகேவா, இந்த மாற்றம் எப்போவுமே தொடரணும். ஓகேவா? மக்களுக்கு நம்ம ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டோம்னா அது அவ்வளோதான், இந்த ஆட்சியோடையே முடிஞ்சிடும். ஸோ தயவு செஞ்சு நம்ம எல்லாருமே இன்றைக்கி இல்லாமல் இன்னும் வருங்காலத்தையும் நினைப்பில் வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்கணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி மேலும் கண்டென்ட் பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுவீங்க. ஓகே, பாய், தேங்க்யூ, ஸ்டே டியூன்.